வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் எம்ஐ வந்து ஜிடிஏ பீட் பண்ணி குவாலிஃபை 2க்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. இன்னைக்கு பஞ்சாபோட மோத போறாங்க. எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கு இந்த மும்பை இந்தியன்ஸ் டீம் கிட்ட. அவங்க பேட்ஸ்மேன் எல்லாம் நல்ல ஹிட்டிங் ஃபார்ம்ல இருக்காங்க. போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பும்ரா சீட் கோட் இருக்காரு அண்ட் 10 போட்டு நியூ பால்ல விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. மேபி அந்த 3rd 4th ஓவர்ல ஒரு அடி வாங்கலாம். கொஞ்சம் அந்த 4th and 5th போலிங் ஆப்ஷன்ஸை பெட்டரா ஹர்திக் ஹேண்டில் பண்ணலாம். ஆனா நான் என்ன ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா பாக்குறேன்னா, போன மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தரும் சரி சாய் சுதர்ஷனும் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போது எம்ஐ மேனேஜ்மெண்ட் ரொம்ப பேனிக் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எம்ஐ ஃபீல்டர்ஸ் கேப்டன் கூட அந்த அளவுக்கு பேனிக் ஆகல, ஆனா மேனேஜ்மெண்ட் ரொம்ப பேனிக் ஆயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயவர்தனே, மலிங்கா, போலார்ட் எல்லாருமே டென்ஷனா இருக்காங்க. ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க பயங்கரமா. இவன் நேரா கூட அந்த மேட்ச்ல அடக்கிதான் வாசிச்சாருன்னு நான் சொல்லுவேன். அதனால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் எம்ஐ பிளேயர்ஸ் அந்த கிரவுண்ட்ல இருக்காங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிமோட்டிவேட்டிங்கா இருக்கும். சான்சஸ் ஆர் தேர். நான் என்ன சொல்லுவேன்னா, ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன்னா அவர் டிசைட் பண்ணிடுங்க எது இருந்தாலுமே. ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, அங்க நிறைய டிசிஷன் மேக்கர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஜெயவர்தனே ரோஹித் சர்மாவோட டிஸ்கஸ் பண்றாரு, மலிங்கா வந்து பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவோட டிஸ்கஸ் பண்றாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இது நாளைக்கு அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்றது என்னோட ஒரு கருத்து.